Hi dears, welcome to Home Queen Treats. இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்ல வேண்டாம், டின்னருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அடை ரெசிபி, பருப்படை ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பருப்படை வந்து செய்கிறது எப்படின்னு தெரியாது. அளவு வந்து மாற்றி கூட ஒரு சில பேர் வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து நான் சரியான அளவு சொல்கிறேன். ஒரு பெரிய கிளாஸ் அரிசி வந்து நம்ம எடுத்துருக்கிறோம், நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி. அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா அதே கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பும், அரை கிளாஸ் அந்த 3/4க்கும் மேலே இருக்கிற 1/4 கிளாஸ் இருக்கிற அளவுக்கு கடலைப்பருப்பும் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரே கிளாஸ் பருப்பு தான், ஆனால் அந்த பருப்பில் 3/4 கிளாஸ் வந்து துவரம் பருப்பும் 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கோம். ஒரு 7லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நைட்டு ஊற வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் ஈவினிங்க்கு வந்து சாப்பிட நினைக்கிறீங்கன்னா காலையில் எழுந்து ஊற வச்சாலே போதும். இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓட்டி எடுத்துக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நொரப்பாக இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை, நல்ல ஸ்மூத்தாக வந்து அரையணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நம்ம நார்மலாக இட்லி மாவு பதம் எடுக்கிறத விட ஒரு பாயிண்ட் முன்னாடியே எடுத்துடணும், அதுதான் இதுக்கு கரெக்டான பதம். ஸோ கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஓடினாலே போதும், நமக்கு அந்த அடை வந்து ரெடி ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து இட்லி தோசை, இட்லி மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னாலே இட்லி தோசை தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பருப்பு வந்து ப்ரோட்டீன்றதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் பேச்சுலர்ஸ் குறிப்பாக இட்லி மாவு இல்லாத டைமில் அது மாதிரி தனியாக இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சிட்டு இதை நீங்கள் ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லாவே மையட்டும். மஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து வழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பருப்படை ரெசிபி வந்துட்டு நிறைய ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உளுந்து கூட சேர்த்து இது பண்ணுவாங்க. பட் நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்கலை. இதில் வெறும்னே வந்து அரிசி தான். பட் நம்ம இட்லி அரிசி யூஸ் பண்ணல, நம்ம ரைஸ், அதாவது மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த நல்ல அரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லாவே ஓடட்டும். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நம்ம வழிக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் நமக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து இதிலே நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ சால்ட் வந்து சேர்க்கக்கூடாது, கல்லுப்பு தான் சேர்க்கணும். அப்போ தான் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பருப்புக்கு, அரிசிக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் கிரைண்டரில் ஓடிட்டு இருக்கும் போதே உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி இதில் ஒரு விஷயம் சேர்க்கணும், அதுதான் இந்த அடை ரெசிபிக்கு அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா ஓடினதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு வழித்து எடுத்துடலாம். அண்ட் கடைசியாக ஒரு பொருளை சேர்த்துட்டு தான் நம்ம வழிக்க போகிறோம். அண்ட் இடையில இந்த மாதிரி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு, அரிசி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லாவே மையணும் இல்லையா, அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நார்மலாக உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தெளிச்சு விட்டு நம்ம அழகாக வந்து மஞ்சள் எடுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு மஞ்சளே போதும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லாமே அரைப்பட்டிருக்கும், ஆனால் கொஞ்சம் நமக்கு நொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வழிச்சு எடுத்துடலாம். அண்ட் கடைசியாக நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த அடை ரெசிபி வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் சாப்பிட்லான்னா ஒரு 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும். சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கேன். அது வந்து ஃபைனலாக தான் போடணும். சோம்பு வந்து நல்லா அரைப்பற்றக்கூடாது. சோம்பு போட்ட ஒரு 30லேருந்து 40 செகண்ட்குள்ளார மாவு வந்து வழிச்சிடணும். சோம்பு வந்து 1-2 உடஞ்ச மாதிரி இருந்தால் தான் இந்த அடைக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாவு வந்து இப்போ நமக்கு மஞ்சிருச்சு, எல்லாமே வழிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க வேண்டியிருக்கு, இதோட டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். ஸோ மாவு ஃபுல்லாகவே வந்து வழிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இதில் வந்து நம்ம எப்படி நம்ம தோசை ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை நறுக்கியிருக்கோம். இது கூடவே உங்களுக்கு என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தால் துருவிக்கலாம், பீட்ரூட் இருந்தால் துருவிக்கலாம், முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதுவுமே உருவி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதினா இருந்துச்சு, கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் பொடியாக நறுக்கி நம்ம இதில் போடலாம். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனல் தான், இது எது வேணாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். குறிப்பாக முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை மாதிரி இது முருங்கைக்கீரை நீங்கள் போடும்பொழுது குழந்தைங்க அதை பொறுக்கி வச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க, அடையோடய சேர்த்து சாப்பிட்ருவாங்க, நல்ல ஒரு அரோமாவாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 7 பல்லு பூண்டை வந்து தோலோடையே தட்டி இதில் சேர்த்துருக்கோம். தோலை நம்ம உரிக்கலை, தோலோடையே தட்டி சேர்த்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம்.
ஓகேவா, அதுவும் ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே தான் இந்த அடைக்கான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அடைன்னும் போது அதில் பருப்பு இருக்கிறதுனால கேஸ் ப்ராப்ளம் ஒரு சில பேர் பெரியவங்க சாப்பிட்டா மேபி ஒத்துக்காமல் போகலாம். அதுக்காக தான் நம்ம இதில் பெருங்காயம் சேர்க்குறோம், பூண்டு சேர்க்குறோம். ஸோ இதெல்லாமே அது வந்து ஈக்குவல் பண்ணிடும். ஸோ யார் வேணாலும் அடை ரெசிபியை சாப்பிட முடியும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தோசை வந்து திருப்புற அளவுக்கு ஊற்றுற அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாவு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டதுனால ஃப்ரீசரில் வச்சுருங்க. நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா வெங்காயம் வந்து ஒரு 1 day 2 day போகும்போது வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கல்லெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். அடை உங்களுக்கு மொத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு தோசை மாதிரி மெலிசா வேணும்னா நீங்கள் மெலிசா தேய்ச்சிக்கலாம். அண்ட் எண்ணெய் போட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ மூடி ஏன் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாக வரும். ஸோ அடை வந்து நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கும்போது இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 2 3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ரெசிபிஸ் தவிர்த்து நிறைய வந்து ரீயூஸ் ஐடியாஸ், டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க.